ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அல்ஃபீடா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்வீட் நம்ம செய்ய போகிற டிஷ் நேம் கோகனட் பேடா. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட் தான், கோகனட் வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் வச்சுப்போம். பேன் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்து நான் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதாவது நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய்னா 2 மூடி அளவு அந்த தேங்காய், துருவின தேங்காவை நான் அந்த பேனில் சேர்த்துக்கிறேன். மிதமான தீயிலேயே தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். அது கூடவே ரோஸ்டட் ரவா எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ரோஸ்டட் ரவா, அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் மிதமான தீயிலே வறுத்துக்கலாம். அப்புறம் 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த தேங்காய் ரவை கூட இந்த சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தீயாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல ஒரு டேஸ்ட்காக நான் கண்டென்ஸ்டு மில்க் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த கிளாஸ் நான் அமேசானில் வாங்கினேன். உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு திக்கான ஸ்டேஜ் வர வரைக்கும் அப்படியே மிதமான சூட்லேயே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா தேங்காவை ஃப்ரை பண்ணதும் நான் இதை 2 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கிறேன். பிரித்து எடுத்த இந்த தேங்காவை நான் ஒரு பாதியை இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் எடுத்து வச்சுருக்க தேங்காயில் கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி ஷேப்பில் உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா எந்த ஒரு கிராக்கும் இல்லாத மாதிரி அந்த ஓவல் ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். ஓரங்கள்லாம் வெடிப்பு இல்லாத மாதிரி உருட்டிக்கோங்க. அப்போ தான் கிராக் இல்லாமல் இருந்தால் தான். நான் பால் ஷேப்லேயே ரெடி பண்ணியிருக்கேன், இன்னொரு ஷேப்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நம்ம எந்த கலரும் சேர்க்காமல் தனியாக எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம 2 கலர் காம்பினேஷன்லேயும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த வெள்ளை தேங்காய் மேலே நம்ம கலர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்ததை மேலே அப்படியே டிப் பண்ணுவோம். இந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி மேலே ஒட்ட வச்சுக்கலாம். ஏன் நான் பாதி தேங்காயில் கலர் சேர்த்து ரெடி பண்ணேன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், விரும்பி சாப்பிடலாம். குழந்தைகளுக்கெல்லாம் பார்க்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி 2 கலரில் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பால் ஷேப்லேயும் இருக்குது, ஓவல் ஷேப்லேயும் இருக்குது. இதை நான் ஒரு பிளேட்டில் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால்ஸை டிப் பண்ணி இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக, ரொம்ப வீட்டிலேயே சுலபமாக செய்யலாம். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கோகனட் பேடா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.